நீ எதனா உனக்கு உதவி பண்ணுமா, நீ பாட்டுன்னு கொடுத்துட்டு போயேன். அதென்ன நீ வந்து அங்கே கேமரா செட் பண்ணுவ, இங்கே கேமரா செட் பண்ணுவ, அந்த இடத்துல தான் வந்து வர வச்சு கொடுப்பியா? கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாரு? கேபிஒய் பாலான்ற சாதாரண ஆள் வந்து அவர் ஒரு கைக்கூலி, யாரோட பணத்தை வந்து இவர் வாரி இறைச்சின்னு இருக்கிறாப்புல, இவர் பணம் மாதிரி இவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு ஆயுதமாக மாறிடுவார், இந்தியாவுக்கே பேராபத்து. கேபிஒய் பாலா என்ன? கேபிஒய் பாலா எங்கே அது திறந்தாலும், யூடியூப் திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக் திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, கேபிஒய் பாலா பற்றியே பேசினுக்கிறாங்க. என்ன தான் ஏன் பேசுகிறீங்க? என்ன ஆச்சு அவருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் வந்து ஆமாம் பெரிய பிரச்சனை. அவர் வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி வந்து அவர் ஒரு கைக்கூலி, யாரோட பணத்தை வந்து இவர் வாரி இறைச்சின்னு இருக்கிறாப்புல, இவர் பணம் மாதிரி இவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு ஆயுதமாக மாறிடுவார், இந்தியாவுக்கே பேராபத்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாரு? கேபிஒய் பாலான்ற சாதாரண ஆள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வராரு. விஜய் டிவியில் கேபிஒய் அதாவது கலக்கப்போகுது யாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக மேலே வராரு. அவர் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இப்போவும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கடவுளுக்கு ஏதோ ஒரு இயற்கைக்கு வந்து நன்றி சொல்லிட்டு தான் வந்து அவர் இப்போதைக்கு சாப்பிட்றாரு. அதே நேரத்தில் வந்து கிடைக்கிற காசில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து என்ன கிடைக்குதோ அந்த காசில் வந்து முடிஞ்ச அளவு வந்து எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுறாரு. அந்த அந்த உதவி பண்ணுறாருன்ற மேட்ரை நீங்கள் ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க? நீ எதனா உனக்கு உதவி பண்ணுமா, நீ பாட்டுன்னு கொடுத்துட்டு போயேன். அதென்ன நீ வந்து அங்கே கேமரா செட் பண்ணுவ, இங்கே கேமரா செட் பண்ணுவ, அந்த இடத்துல தான் வந்து வர வச்சு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு போகிறாங்க. அப்போ வந்து எதோச்சியா இவர் போகிற மாதிரியும், அங்கே வந்து ஒரு லேடி வந்து எதோச்சியா வரா மாதிரியும், அவரும் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்றாங்க. ஸ்கிரிப்டடாகவே இருக்கட்டும் அப்படின்றத என்னோட இது. ஸ்கிரிப்டடாகவே இருக்கட்டும்ங்க. என்ன இப்போ ஒருத்தர் உதவி பண்ணுறான், அதை ஏன் காட்டுறான் அப்படின்னா, இவன் உதவி பண்ணுறதால மற்றவங்களும் இதை பார்த்துட்டு உதவி பண்ணுன்ற மனப்பான்மை வரும். இவன் நான் பண்ணுறத வந்து பெருமைக்காக பண்ணுறேன்றதுக்காக தாண்டி இதை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகணும். இல்லை இவனுக்கே வந்து அப்பா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நானே வச்சுக்கேன், நம்மளால் கொடுக்க முடியலப்பா, சரி பாலா என்னால் வந்து கொடுக்க முடியலப்பா, நான் அவங்கள்ட்ட தரேன், நீ கொடுத்துட்றியாப்பா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி வந்து பல பேர் கேட்டு அவங்ககிட்ட பைசா கொடுத்து அவங்க பண்ண முடியாததை இவங்ககிட்ட கொடுத்து நீ பண்ணுப்பான்னு சொல்லுவாங்களோ, இல்லை சொல்கிறாங்களோ, இல்லை சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுது. அதாவது எல்லாரும் ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் உதவி பண்ணலன்னா பரவாயில்ல, உதவி பண்ணுறவனை தானம் பண்ணுறவனை வந்து தடுக்காதீங்க, அதுக்கு குறுக்க நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்தான்ற மாதிரி வந்து என்ன பண்ணாப்புல கூல் சுரேஷ்னு அவர் சும்மாவே சொல்லக்கூடாது. எங்கே போனாலும் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில, அவர் பேர் வரணும், அவர் வந்து ஒரு அப்படி தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக ஏடா கூடமாக ஒன்று பண்ணுவாப்புல. இப்போ ரீசெண்டாக கூட ரோபோ சங்கர் சாவில் கூட வந்து அவர் குடிச்சு விட்டு ஆடினாரா குடியா வேணா தெரில, ஒரு டான்ஸு, அது என்ன டான்ஸுன்னு தெரில, சரி ஏதோ ஒரு ஆடினாரு, ஓகே விடுங்க. பல்வேறு விஷயத்த வந்து ஆடியோ லான்ச்சில் போனால் ஒரு ஏடா கடமாக பண்ணுறது என்னென்னமோ பண்ணியிருக்கா. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காப்புல கேபிஒய் பாலா வந்து வம்புக்கு எடுத்துருக்கிறாப்புல. தம்பி பாலாவுக்கு வந்து எங்கேருந்து தான் காசு வரும்னு தெரில, அவர் கொஞ்சம் பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாப்புல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சும்மா இருக்கவங்களாம் வந்து போகிறவங்க வரவங்களாம் ஐயோ ஆமாப்பா நான் கூட நினச்சினே இருந்து, நீ நல்ல வேலை கேட்டப்பா, நீ இதோ இருன்னு சொல்லிட்டு உமாபதின்ற ஒரு பத்திரிக்கையாளர் வந்து முதல்ல வந்து நின்றுட்டா போல, வந்து நின்றுன்னு ஆமாம்மா நான் வந்து கேபிஒய் பாலா பற்றி பேசுகிறோன்னா, நான் நேராக கேபிஒய் பாலா பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நேபாளத்தில் நடந்த வந்து கலவரத்தை சொல்லணும், அது கலவரத்துக்கு யார் காரணமாக இருந்தார் அவரையும் சொல்லணும். அதுவும் இல்லாமல் வந்து இங்கிலாந்தில் ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த கலவரத்தை யார் பண்ணா, அதுக்கு யார் பின்னாடி இருந்தால் எல்லாத்தையும் சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு கேபிஒய் பாலா யாருன்னு நான் சொல்கிறது வந்து புரியும் அப்படின்ற மாதிரி 2 கதை சொன்னா போல். கேட்கும் போதே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த கதைலாம் உண்மையாக இருந்தாலும் அதுக்கும் கேபிஒய் பாலாவுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ளே வந்து எழுது. அப்படிப்பட்ட ஆளாயா கேபிஒய் பாலா அப்படின்ற மாதிரி தோணுது. ஐயோ நம்ம பார்த்து இருக்கணும், நம்மளாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சாதாரண ஆள் நினச்சா வந்து இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமாபதி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படியே பொக்குன்னு ஆகுது நம்மளுக்கு. ஐயோ நம்ம தெரியாத பண்ணிட்டுமே, நான் வேற அவருக்கு லைக் பண்ணி விட்டேனே, மக்கள் மத்தியில் பேர் வேற கிடச்சிச்சா ஏன் அப்படின்ற மாதிரி பதன்னு ஒரு பதட்டமாக ஆகுது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. கடைசியில் வந்து அவர் கேபிஒய் பாலா வந்து நானும் பார்த்துன்னுக்கிறேன், நீங்களாம் வந்து என்னென்னமோ பேசியிருக்கீங்க, நான்லாம் வந்து கைக்கூலியா, பாலா எக்ஸ்போஸ்ட்லாம் வீடியோ போடுறீங்க, நான்லாம் அப்படிப்பட்ட ஆளா, என்னையா ஒரு உதவி பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாப்புல. பாலா என்ன சொல்கிறாப்புல, எப்பா நீங்கள் எதனா பேசின்னு போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் ஓடுறவன் ஓடின்னு தான் இருப்பேன், நான் பண்ணுறது பண்ணின்னு தான் இருப்பேன். காந்தி கண்ணாடின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் நடிப்பேன்டா, கால மேலே தூக்கி போடுவேண்டான்ற மாதிரி வந்து பாலா வந்து சொல்லிக்கிறாப்புல.
அவரு சொல்கிற மாதிரியே வந்து செய்வார். அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பவுமே சொல்கிறது தான், ஒருத்தன் எதனா பண்ணுறானா விடுங்க, ஏன் அவனையே பிடிச்சி நோண்டுறீங்க? இப்போ தானே வளர்ந்து வரான். உங்கள் சக்தியெல்லாம் மீறியா வந்து பிச்சுக்குன்னு வெளில வந்து நாளை போல் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுவான். ஏற்கனவே வந்து பிஜேபியில் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நேபாள் நடந்ததுக்கும் பங்களாதேஷ் நடந்ததுக்கும் வந்து ஒரு என்ஆர்ஐ அமௌண்ட்டு தான் காரணம், வெளிநாட்டு வந்து பண வரவு தான் காரணம். அந்த வந்து பண வரவுக்கு இந்த நேபாள கலவரத்துக்கு முன்னாடி பெரிய அமௌண்ட் வந்துச்சு, அதனால கலவரம் ஆச்சு. அதே மாதிரி பங்களாதேஷில் வந்து கலவரத்துக்கு முன்னாடி பெரிய அமௌண்ட் உள்ளே வந்துச்சு, அதனால தான் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி இந்தியாவில் நடக்காது. மோடிஜி அவர்கள் வந்து அதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி எந்த காசும் உள்ளே வரக்கூடாது, அப்படி உள்ளே வந்தால் ₹1 வந்தால் கூட கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டாப்புல. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் தாண்டி ஒரு அமௌண்ட்டு கேபி பாலாவிடத்தையும் வந்து கொடுத்து நீ கலவரம் பண்ணுப்பா, பெரிய ஆள் ஆகிட்டு நாட்டே உழுக்குப்பா குழுக்குப்பான்னு எவனா சொல்லுவானா? அப்போ வந்து மோடிஜி அவர்களை நீ குறை சொல்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுது. அதனால் கவர்மெண்ட்டு மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குற ஒரு 10 ஏக்கரால் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஊருக்கே கொடுக்குறாருன்னா பரவாயில்ல. அவர் ஏதோ ஒரு சின்ன கிளினிக் நடத்தி அங்கே இருக்க ஒரு ஊருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதையும் நிறுத்தி நீங்கள் வந்து வேலை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கேபி பாலா பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.